ட்ரம்ப் டேரிஃப் இம்பாக்ட் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ணலை. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு டே பை டே வந்து அவரோட முடிவை வந்து மாற்றிட்டே இருக்கனால மார்க்கெட்டும் டெக்னிக்கலி நல்லா ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபண்டமெண்டலி பெருசாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு பெரிய இம்பாக்டான ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ அப்போ ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி பெருசாக வந்து ரியாக்ட் ஆகிறதுனால ஸோ டெக்னிக்கலி மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ குருட்டுத்தனமாக நம்பியெல்லாம் ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி ட்ரேட் எதுவுமே எடுக்காதீங்க. டெக்னிக்கல் ட்ரேட் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ என்னோட கிளியரான வியூ ஃப்ரைடேக்கான நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 19,000 26,000 நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம லாங் டர்மை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 24,345 சப்போர்ட் எடுத்துருக்கனால ஸோ இந்த லெவலை பொறுத்தளவுக்கு 25,000 to 25,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் உண்டு இந்த ஏரியாவிலேருந்து. இதுக்கான ஒரு ரீட்ரஸ்ட் எடுக்க தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து ட்ரை பண்ணணும். அந்த ரீட்ரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 24,548. இந்த ஏரியாவில் ரீட்ரஸ்ட் எடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,760 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பிரேக் பண்ணால் தான் 25,000. இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து அகைன் நம்மளுக்கு செல் ஆச்சு அப்படின்னா 24,375 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ நாளைக்கு டேவோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து கிராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைடேஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.